மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், நெகட்டிவ் எமோஷன், பாசிட்டிவ் எமோஷன். வாழ்க்கை அப்படின்னா நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. ஆனா இந்த மன அழுத்தம் வந்தவங்களுக்கு பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் ஜாஸ்தி இருக்கு. கான்சியஸா என்ன பண்ணாலும் அந்த நெகட்டிவ் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. The right brain is more dynamic than the left brain. The right brain is more creative than the left brain. நான் அப்படிங்கிறது கான்சியஸ். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது, செய்ய முடியாது என்ன பிரயத்னம் பண்ணாலும். துக்கம் வருது அப்படிங்கிறப்ப உங்க சுவாச காற்றை டெஸ்ட் பண்ணி பாருங்க. கோபம் வருது, டெஸ்ட் பண்ணி பாருங்க. அமைதியா இருக்க, ஒண்ணுமே இல்லை, டெஸ்ட் பண்ணி பாருங்க. சந்தோஷமா இருக்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரி உங்களுடைய சுவாச காற்று சுவாசிப்பது மாறுபடும். இதோடு இணைந்தது இதயம், இதோடு இணைந்தது லங்ஸ், இதோட இணைந்தது இது, இதோட இணைந்தது இது. சுவாச காற்றே மனது, மனதே சுவாச காற்று. மனதே ஆன்மாவோடு இணைந்திருப்பதால் ஆன்மா மனது இரண்டும் சுவாச காற்றுக்கு சம்பந்தப்பட்டது. சுவாச காற்று எப்படி மாறுபடுது அந்த மாதிரி மனது மாறுபடுது. மனது எப்படி மாறுபடுது அந்த மாதிரி சுவாச காற்று மாறுபடுது. மனதை மாற்றினால் சுவாசத்தை மாற்றலாம், சுவாசத்தை மாற்றினால் மனதை மாற்றலாம். இதுதான் டெக்னிக். எந்த சைக்காட்ரிஸ்டும் போக வேண்டியதில்லை, எந்த ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்டும் எடுத்துக்க வேண்டியதில்லை. இதுக்கு அரிய உரிய மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா சுவாச காற்று. சுவாச காற்றை நெறிமுறைப்படுத்துவது. என்னது அது பாட்டுக்கு போது வந்துட்டே இருக்கு, அது என்ன போய் என்ன நெறிமுறைப்படுத்துறது? எனக்கு தெரியலையே. சுவாச காற்றுனாலதான் டிப்ரெஷன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலையே. இப்ப நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. எப்படி நெறிமுறைப்படுத்துறதுங்கிறது தான் சீக்ரெட்டு, டெக்னிக்கு. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க